யாரு இவர்? ஒரு பக்தி பைத்தியம், பெண்களை சக்திமயமாக கண்டு துடிப்பவர். நீக்க வேண்டும் மகாராஜா. இவர் சொல்லுவது தவறு. இவன் முழு பைத்தியக்காரன், அயோக்கியன், பெண்வெறி கொண்டவன். ரோஹித குலத்தில் பிறந்து அந்த குலத்திற்கே களங்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஓஹோ, அமைச்சரே, சித்தர் எல்லாம் பித்தரை போல் இருப்பார்கள் என்பது பழமொழி அல்லவா? ஆமரசே, ஆனால் சித்தரெல்லாம் சித்தரை போல் இருப்பார்கள் என்பது இப்போதைய புதுமொழி. இவன் சித்தனா பித்தனா? அதை அவரோடு பேசி பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். ரொம்ப சரி. புரோகிதரே, 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 உண்மை பைத்தியம் என்றும் அயோக்கியன் என்றும் இவர்கள் சொல்கிறார்களே, சிரித்து விட்டால் எப்படி? இந்த பாரு, நீ பைத்தியம் அல்லவென்றால் இன்று என்ன திதி சொல்லும் பார்க்கலாம். கேள்விக்கு பதில் சொல்லும். இன்று என்ன திதி? அமைச்சரே, கேட்டீரா? இன்று பௌர்ணமியாம். அரசே, பூரண அமாவாசையாகிய இன்றைய தினத்தை பௌர்ணமி என்று சொல்வதிலிருந்தே இவன் முழு பைத்தியக்காரன் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. பொறும் பொறும். புரோகிதரே, நீ சொல்வது போல் இன்று பௌர்ணமி என்றால் இன்று மாலை பூர்ணச்சந்திரன் உதிக்க வேண்டுமே, உதிக்குமா? உதிக்கும். புரோகிதரே, என் கேள்வியை நன்றாக காதில் வாங்கிக் கொண்டு பதில் சொல்லும். அமாவாசை ஆகிய இன்று பூர்ணச்சந்திரன் உதிக்குமா? உதிக்கும். அப்படி உதிக்காவிட்டால்? உதிக்கின்றா. நீ போ. புரோகிதரே, நீ சொல்வது போல் இன்று மாலை பூர்ணச்சந்திரன் உதிக்காவிட்டால் உயிரோடு உண்மை நெருப்புக்கு ஏற்றி விடுவேன். அமைச்சரே, இவர் அருகில் 2 காவலர்களை நிறுத்தி அந்தி சாய்வதற்கு முன்னால் அந்தரத்திலே உரிகட்டி அதற்கு அடியிலே பெரு நெருப்பை மூட்டுவிட ஏற்பாடு செய்கின்றார். பார்க்கலாம் நிலவு வருகிறதா இல்லையா என்று. சுப்பிரமணியம், 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 என்னையா என்ன காரியம் செய்து விட்டீங்க? என்ன சொல்லிவிட்டேன்? சரபோஜி மகாராஜா வந்தார். உம்மிடம் இன்று என்ன திதி என்று கேட்டார். பௌர்ணமி என்று சொல்லி இன்று சாயங்காலம் பூர்ணச்சந்திரன் உதிக்குமா என்று கேட்டார். உதிக்கும் என்று திடமாக சொன்னீர். இன்று சாயங்காலம் பூர்ணச்சந்திரன் உதிக்காவிட்டால் உம்மை உயிரோடு நெருப்பு கிரையாக்குவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார். ஐயா, மகாராஜாவே வாடா போடான்னு பேசி ஆபத்துல ஆபத்து விட்டீரே. ஐயா, நான் தான் கேட்கிறேன், முழு அமாவாசையான இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் எப்படி ஐயா உதிக்கும்? என்ன சுப்பிரமணியம்? இல்ல, இப்ப சொன்னிற இத்தனையும் இப்ப நடந்ததா? சுப்பிரமணியம், இந்த உலக சிந்தனையே இல்லாம அப்படியா அன்னையனுடைய தியானத்துல மூழ்கி போய் கிடந்து, அதோ பாரு, கால தூதாள போல 2 காவலர்கள் உம்மை கொண்டு போக காத்துருக்கிறத பாரும். அபிராமி, என்னடி இது? என்ன சோதனை? முன்னிலைவில் என்னை உன்மத்தனாக்கி என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டி விட்டாயா? தன்னை மறந்து உன்னை நினைப்பவருக்கெல்லாம் இதுதான் முடிவா? ஓடிச் சென்ற பிரகாசம் உள்ள உன் திருவரணத்தை என் மனக்கண்ணால் தெரிவித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் அல்லவோ அரசன் கேட்ட கேள்விக்கு இன்று பௌர்ணமி என்று நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அதற்கா இந்த தண்டனை? நான் சாவதற்கு அஞ்சவில்லை. மானிடன், இன்றில்லாவிட்டால் நாளை நிச்சயம் இறக்கப் போகிறேன். ஆனால் எல்லா யுகங்களிலும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே தாயாக விளங்கிக் கொண்டிருக்கும் உன்னை நினைத்த காரணத்தால் நான் உயிரோடு எரிக்கப்பட்டேன் என்ற பழி உன்னை வந்து சாரமே என்று நான் அஞ்சுகிறேன். சொல், பதில் சொல். என்ன செய்ய போகிறாய்? அந்த பழியை சுமக்கப் போகிறாயா, இல்லை இந்த பழுகொலையிலிருந்து என்னை மீட்கப் போகிறாயா? சொல், சொல்லி பதில் சொல். பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி, மன்னர் சரபோஜி. சுப்பிரமணியம், அந்தி சாய்ந்து விட்டது. அமாவாசை இருள் கவியத் தொடங்கி விட்டது. ஆனாலும் நேரமாகி விடவில்லை.
நீ சொன்னது தவறு என்று என்னிடம் மன்னிப்பு கேள். நான் உன்னை விடுதலை செய்கிறேன். மன்னா, நான் சொல்லியிருந்தால் அல்லவோ உங்களோட மன்னிப்பு கேட்க. என் அன்னை சொல்ல வைத்தால் நான் சொன்னேன். அவள் ஆட்டுகின்றாள், நான் ஆடுகின்றேன். அவள் ஊட்டுகின்றாள், நான் உண்கின்றேன். என்னை நெருப்பில் வாட்டி வதைக்க அவள் விரும்பினால் விரும்பட்டுமே. அப்படியானால் இன்று நிலவு வரும் என்று இன்னமும் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயா? மன்னா, தெய்வத்திடம் நாம் வைக்க வேண்டியதெல்லாம் நம்பிக்கை ஒன்றுதானே. அது எனக்கு தெரியும். ஆனால் நமக்குள் எழுந்த பிரச்சனை என்ன? அமாவாசையாகிய இன்று நிலவு வரும் என்று நீ சொன்னாய். முடிவாக நான் சொல்கிறேன். ஆலயத்தில் சாயங்கால பூஜை மணி அடித்து முடிப்பதற்குள் பூர்ணச்சந்திரன் உதயமாகாவிட்டால் உன் சரீரம் இந்த நெருப்பிலை கறிவிடும். தெரிகின்றாள், என் அம்மை தெரிகின்றாள். அன்னை தெரிகின்றாள், என் அம்மை தெரிகின்றாள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சுப்பிரமணியம், என்னை மன்னிக்க வேண்டும். தங்கள் மகிமை தெரியாமல் மதிய இழந்து விட்டேன். தங்கள் அந்தரங்க பக்தி புரியாமல் தங்களை நெருப்பிலிட ஆணையிட்டு விட்டேன். இந்த கலியுகத்தில் அதிலும் அமாவாசை என்று நிலவை வரவைத்த நீங்கள் தான் என் கண் கண்டு தெய்வம். மன்னா, தங்கள் கண்களுக்கு அது நிலவு. ஆனால் அது என் கண்களுக்கு என் அன்னை ஆதிபராசக்தியின் தாடங்கம். அவள் எனக்கு காட்சி தந்தாள். தன் காதில் உள்ள தாடங்கத்தை ஆகாயத்தில் வீசி எறிந்தாள். அதுதான் இந்த நிலவு. ஆதி பராசக்தியின் தரிசனம் கண்டு அந்தாதி பாடி நிலவை வரவழைத்த உங்கள் திருநாமம் இன்று முதல் அபிராமி பட்டர் என்றே வருகிறது. அபிராமி பட்டர்,